அக்கா அக்கா, ஏண்டி வெயிலா இப்படி ஓடி வர? என்ன ஆச்சு? அல்லக்கா, வெயில் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அங்க ஏன் மச்சின பொண்டாட்டி உட்கார்ந்துருக்குற, அதனாலதாக்கா போத்திக்கின்னு ஓடி வந்த. இப்ப யாரும் வரமாட்டாங்கல்லக்கா. இல்லடி, இன்னத்து யாருடி வர போறாங்க? சரிக்கா, இப்படி உட்காந்து பேசலாம் வாக்கா. சரி சொல்லு. அக்கா, இன்னைக்கு நான் நகை கடைக்கு போயிருந்தேன்க்கா. சீட்டு போட்டு வச்சிருந்தேன். பாப்பா இப்போவா பொண்ணு வரன்னு இருக்கிறாக்கா. பெரிய பொண்ணு ஆயிட்டானா என்ன பண்றது? யாருகிட்ட போய் நகைய கேக்குறது? ஏன் அதுக்குள்ள சேர்த்து வச்சாதானக்கா ஜாதி சாணம் 4 பேர் நம்மள மதிப்பாங்க. அதான்க்கா நகை எடுத்துட்டு வந்தேன், உங்ககிட்ட காமிக்கலான்னு ஓடி வந்தேன். நான் வேற மச்சின பொண்டாட்டி அங்கேயே உட்காந்துக்கிறான். நான் நகை போட்டுக்கிறதெல்லாம் பார்த்து வயிறு எரிவா. அதுக்குதான். நல்லா இருக்குதாக்கா? இந்தாங்க பாருங்க. நல்லா தாண்டி இருக்குது. ஏன் அக்கா, உங்க பொண்ணை விட என் பொண்ணு சின்னவதான் 1 வருஷம். நானே நகை சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு அக்கா நகை சேர்த்து வச்சிருக்கீங்க? எடுத்துட்டு வாங்களேன்க்கா, பாக்கலாம் எந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. சொந்தம் பந்தம் சாதி சனம் என்ன நினைப்பாங்கன்னு 4 பேர்கிட்ட நம்மளுக்கு மரியாதையை காப்பாத்திக்கணும்னு பெண்கள் மனசுல நினைக்கிற வரைக்கும் வரதட்சணைய ஒழிக்கவே முடியாதுங்க. இது